பல பேருக்கு தர்மம் பத்தி சரியாவே தெரியாது, திருடமான ஒரு ஞானமே கிடையாது. இதுதான் சரி என்கிற ஒரு சரியான ஒரு ஞானம் இருந்தா எத்தனை பேர் எத்தனை தடவை மாதிரி பேசினாலும் ஒன்னும் ஆகாது. பெரியோர்கள் நம்ம தர்மத்துல என்ன சொல்லிருக்கார் என்கிற ஒரு விஷயத்தை நன்றாக எல்லோரும் தெரிஞ்சுண்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதை நன்னா சொல்லிக் கொடுக்கணும், அவளுக்கும் இந்த ஒரு நல்ல சம்ஸ்காரத்தை கொடுக்கணும். இதுதான் நாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சொத்து. சனாதன தர்ம தத்துவம் எல்லோரும் நன்றாக புரிஞ்சுக்கலன்னா நிறைய கேள்விகள் வரும் மனசுல. அதனால இதை நன்னா புரிஞ்சுக்கணும். பெரிய விஷயத்தை நன்றாக புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நல்ல முயற்சிகளை செய்யணும். அது சரியா தோணலைன்னா அப்ப இது சரியா இல்லைன்னு விடப்படாது. அங்க என்ன இருக்குங்கிறது நன்றாக தெரிஞ்சுக்கணும். இது இல்லாததுனால்தான் பெரிய இந்த உலகத்துல என்னெல்லாமோ கேட்க வேண்டி வருது. இதை பத்தி சரியான ஒரு ஞானமே இல்லாததுனால பாதி ஏதோ புரிஞ்சுண்டு ஏதோ பேசுறது அப்படி எல்லாம் கேட்டு இருக்கோம். அதனால இந்த ஒரு தர்ம தத்துவத்தை நன்றாக தெரிஞ்சுக்கணும், குழந்தைகளுக்கும் அதை நன்னா சொல்லிக் கொடுக்கணும். சனாதன தர்மத்துல அதே மாதிரி ஒரு திருடமான ஒரு ஸ்ரத்தை எல்லோருக்கும் சதா காலம் இருக்கட்டும்.